ப்ளஸ் பக்கங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது மாலிகாவின் கேளுங்க கதை கேளுங்க. மானஸ் எழுதிய நினைவில் நிறைந்தாயே, அத்தியாயம் 19. சொல்லுங்க மேடம், எதுக்கு என்ன திட்ட போறீங்க? குறும்பாக கேட்டான் பிரபு. அப்பா, நான் சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன். அப்போ என்ன திட்ட மாட்டீங்களா? ஐய, இது என்ன வாங்க போங்கன்னு, நல்லாவே இல்லை. நீ கூடத்தான் இன்னும் எதுவும் கூப்பிடாமலேயே மொட்டையா என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்க. எனக்கு கூடத்தான் பிடிக்கல. ஓ, இதுக்கு தான் இவ்வளவு பில்டப்பா? மனதிற்குள் எண்ணிக்கொண்டவள், சரி அதை விடுங்க, நீங்க எப்படியோ கூப்பிட்டுக்கோங்க, முதல்ல அந்த தாடியை ஷேவ் பண்ணுங்க என்றாள். ஏன், உனக்கு பிடிக்கலையா? இல்லை, விஷுவுக்கு பிடிக்கல. அப்போ உனக்கு பிடிச்சிருக்கா? எதுக்கு இந்த தேவையில்லாத ஆராய்ச்சி எல்லாம்? முதல்ல அவன் சொல்றத செய்யுங்க. நல்ல வேலை நீங்க என்கிட்ட முன்னாடியே சொல்லி வச்சீங்க, இல்லைன்னா தடுமாறி இருப்பேன். எப்படி கரெக்டா சொன்னீங்க அவன் என்கிட்ட கோச்சுக்குவான்னு? ஒரு வயசுல இருந்து என்கிட்டயே இருக்கிறவன் அவன். அவனை பத்தி என்ன தவிர யாருக்கு தெரியும்? பெருமையாக கூறினான். ஓஹோ, அப்படி. இந்த பெருமையெல்லாம் கூடிய சீக்கிரம் நான் முடிச்சு விடுறேனா இல்லையான்னு பாருங்க. இதுக்கு மேலே எதுக்கு எடுத்தாலும் அவன் அம்மா அம்மான்னு தான் சொல்லுவான். அப்போ எப்படி இப்படி பீத்திக்கிறீங்க நானும் பார்க்குறேன். அவனோ உதடுகளை மடக்கி சிரிப்பை அடக்கினான். என்ன பதிலே காணும்? இல்லை, இது வரைக்கும் 2 குழந்தைங்கள டீல் பண்ணிக்கிட்டு இருந்தேன், இனிமேல் 3 அப்படின்னு யோசிச்சேன். ஹலோ, எந்த ஆங்கிளில் நான் குழந்தை மாதிரி இருக்கேன்? ஃபோன் காலில் எப்படி தெரியும்? இரு, கட் பண்ணிட்டு வீடியோ காலில் வரேன். அதெல்லாம் வேண்டாம், அவசரமாக பதறினாள். ஏன், என்னை பார்க்க பிடிக்கலையா? அப்படியெல்லாம் இல்லை. சரி, முதல்ல ஷேவ் பண்ணிட்டு வீடியோ காலில் வாங்க. சரிங்க மேடம், சிரித்து கொண்டே சொல்லிவிட்டு அழைப்பை துண்டித்தான் பிரபு. மறுநாள் பிரபு அவளை வீடியோ காலில் அழைக்க, ஓ, ஷேவ் பண்ணிட்டாரா? தனக்குள்ளேயே கேட்டுக்கொண்டு அழைப்பை ஏற்றாள். அழைப்பை ஏற்றதும், அம்மா ஐ லவ் யூ என்று சொல்லிக்கொண்டே விஷு எண்ணற்ற பறக்கும் முத்தங்களை வாரி இறைத்தான். ஹேய், எதுக்கு திடீர்னு என்றாள் சிரித்தபடி. சித்தி, இருங்க இருங்க நானும் என்றவாறே ஜிதேஷும் பறக்கும் முத்தங்களை அனுப்ப உரக்க சிரித்தாள் தீக்ஷிகா. சரி சரி, போதும், ரீசன் சொல்லுங்க. வெயிட் சித்தி என்று விட்டு ஜிதேஷ் கேமராவை மாற்றி காட்டினான். அங்கே பிரபு முதுகை காட்டியபடி நின்றிருந்தான். இதுக்கா கூப்பிட்ட என்றாள் கிண்டலாக. இருங்க சித்தி என்றவன், சித்தப்பா போதும், உங்க பில்டப்பு ரொம்ப ஸ்லோவா இருக்கு, சீக்கிரம் திரும்புங்க என்றான். பிரபு ஸ்லோ மோஷனில் திரும்ப அவளோ முகத்தில் எந்த உணர்வையும் காட்டாமல் பார்த்து கொண்டிருந்தாள். பார்த்துட்டேன், இப்போ என்ன என்றாள் இயல்பாக. கெத்தாக திரும்பிய பிரபுவின் முகம் சொத்தென்று தொங்கியது. வேகமாக கேமராவின் அருகில் வந்தவன், ஏ வாளு, ஷேவ் பண்ணிட்டேண்டி என்றான். அவளோ அலட்சியமாக உதட்டை சுழித்தாள். அதுக்கு எதுக்குப்பா இவ்வளோ கிட்ட போறீங்க? உங்க ஃபேஸை க்ளோஸ்அப்பில் பார்த்து அம்மா பயந்துட போறாங்க என்றான் விஷு. அடிங்க என்றவாறே அவனை அடிக்க துரத்தினான் பிரபு. அதை கண்டு கலகலவென சிரித்தாள் தீக்ஷிகா. நீங்க அழகா சிரிக்கிறீங்க சித்தி. ஓ, அப்படியா? கேமராவின் வழியே அவன் கன்னம் கிள்ளி முத்தம் வைத்தாள். தேங்க்ஸ் சித்தி. நோ மென்ஷன். ஏன் சித்தி, நாங்க எது கேட்டாலும் உடனே செஞ்சிடுவீங்களா? யார் சொன்னா அப்படி? நீங்க கேட்கறது கரெக்டுன்னா மட்டும்தான் அப்பாவை கன்வின்ஸ் பண்ணுவேன். அவன் அமைதியாக இருந்தான். என்ன ஆச்சு? இப்போ நீங்க அப்பான்னு சொன்னீங்களே. ஆமா, நான் அப்படிதான் சொல்லுவேன். நீ தான் சீக்கிரம் மாத்திக்கணும். நீங்க எங்க கிட்ட ஸ்ட்ரிக்டா இருப்பீங்களா? கண்டிப்பா இருப்பேன். எங்களை திட்டுவீங்களா? தப்பு பண்ணா கண்டிப்பா திட்டுவேன். ஏன், அடிக்க கூட செய்வேன். அவன் முகம் உடனே மலர்ந்தது. அம்மா என்றான். அவள் விழிகள் கலங்கிவிட்டன. ஏனோ முன்தினம் விஷு அழைக்கும் போது கூட ஏதும் தோன்றவில்லை. இப்போது ஏனோ மனம் ஒரு விதமாய் செய்தது. அவனுடைய கண்களில் ஏக்கம் தனிந்திருந்ததாக தோன்றியது. அதுக்கு அவளுக்கு அர்த்தம் தெரியவில்லை. அவனை திசை மாற்றும் பொருட்டு கேட்டாள், எங்க அவங்க 2 பேரும் இன்னுமா ஓடி பிடிச்சு விளையாடுறாங்க? வாய் பொத்தி சிரித்தான் அவன். அவங்க அப்படித்தான், விடுங்க. ஆமா, உங்களுக்கு சித்தப்பாவ? ஏய், அப்பாவை இப்படி பார்க்க பிடிக்கலையா? யார் அப்படி சொன்னா? இல்லை, நீங்க எந்த ரியாக்ஷனும் காட்டலையே. அதுவா, சும்மா அவரை கலாட்டா பண்ண அப்படி பண்ணேன். அது மட்டும் இல்லாம நான் அவரை தாடி என்ன மீசை கூட இல்லாம பார்த்துருக்கேன். அவர் காலேஜில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அப்படித்தானே இருந்தாரு. அப்படியா?
உனக்கு தெரியாதா? எனக்கு சரியா ஞாபகம் இல்லையே. எனக்கு அப்போ 2 இயர்ஸ் தானே. அவன் சொல்லிக் கொண்டிருக்கும் போதே திமிரியபடி இருந்த விஸ்வேஷை கையில் அடக்கி கொண்டு வந்தான் பிரபு. அம்மா அம்மா இங்க பாருங்க என்று கத்திக்கொண்டிருந்தான். ஐயோ, அவன் என்ன மூட்டையா இப்படி மடிக்கிறீங்க? விடுங்க கீழே. சிரித்து கொண்டே அவனை இறக்கிவிட அவன் கொக்கு காட்டிவிட்டு ஓடிவிட்டான். ஜிதேஷின் கையில் இருந்து போனை பட்டென்று பிடுங்கிக் கொண்டு, ஸ்கூலுக்கு டைம் ஆகலையா? போய் கிளம்புடா சீக்கிரம் என்றான் பிரபு. நீங்க அம்மா கூட தனியா பேசணும்னு சொல்லுங்க, கொடுக்கிறேன். அதுக்கு எதுக்கு திட்டுறீங்க? பிரபுவை முறைத்தவாறே சொல்லிவிட்டு சென்றான் ஜிதேஷ். அப்புறம் என்ன விஷயம்? என்ன என்ன விஷயம்? எதுக்கு இப்படி கடுப்பா முகத்தை வச்சிருக்க? இப்போ எதுக்கு பசங்களை துரத்தி விட்டீங்க? நீதானே ஆசைப்பட்ட. நானா? நான் என்ன ஆசைப்பட்டேன்? ஏய், நண்டு சிண்டு எல்லாம் வேண்டாம், என்கிட்ட தனியாவே பேசுங்க அப்படின்னு சொன்னியே. ஓ, அதுவா? ம், அதேதான். சரி சொல்லு, எதுக்கு தனியா பேசணும்? எனக்கு ஏதாச்சும் உம்மா கொடுக்க போறியா? அவன் கேட்டதும் அவள் மனக்கண்ணில் அந்த ஓவியம் ஞாபகம் வர வெட்கமோ சிலிர்ப்போ ஏற்படாமல் அவள் உடல் நடுங்கியது. கண்கள் மூடி ஒரு நொடி தன்னை சரி செய்து கொண்டு, நான் அப்புறமா பேசவா என்றாள். ம், சரி என்றான். ஆனாலும் அவன் முகத்தில் சின்ன ஏமாற்றம் எட்டி பார்த்ததை உணர்ந்து கொண்டாள். செல்போனை டீப்பாயின் மேல் வைத்துவிட்டு எழுந்து ஜன்னலின் அருகில் சென்றாள். ஏன் எனக்கு அவர் மேல் எந்த உணர்வுமே வரவில்லை என்று யோசித்தாள். சரி, இவ்வளவு நேரம் அவரை போனில் பார்த்து கொண்டுதானே இருந்தேன். இப்போது கண்கள் மூடினால் அவர் பிம்பம் தானே வரும் என்று எண்ணிக்கொண்டு கண்களை மூடினாள். ஆனால் அவள் மனக்கண்ணில் ராஜ் மட்டுமே விரிந்தான். எவ்வளவு முயன்றும் அவன் முகத்தை நினைவுபடுத்தி கொள்ள முடியவில்லை. எப்படி எப்படி இது சாத்தியம்? எதையாவது பார்த்தால் அப்படியே மனதில் பதித்து கொண்டு அதனை ஓவியத்தில் வடிப்பவள் நான். இப்போது ஏன் என் மனதிற்குள் அவர் முகம் வரவே இல்லை? ஒருவேளை அவர் கேட்டது போல் இந்த பிரபுவை எனக்கு பிடிக்கவில்லையா? யோசனையோடு தலையில் கை வைத்து கொண்டு அப்படியே அமர்ந்து விட்டாள் தீக்ஷிகா. இனி நிகழப்போவது என்ன தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க, கதை கேளுங்க. மீண்டும் சந்திப்போம்.